layoff. ஐடிக்குள்ளே வரத்துக்கு நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லே ஆஃப் ஜாப் செக்யூரிட்டி தான். என்னதான் ஐடியில் சேலரிங்கிறது அதிகமாக கொடுத்தாலும் இந்த ஜாப் செக்யூரிட்டி இந்த லே ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தினால நிறைய பேர் ஐடியில் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் லே ஆஃப் வந்து ஐடி கம்பெனி எதனால பண்ணுறாங்க, இல்லை எந்தெந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிருந்தா நம்மளோட ஜாப் செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். Stay tuned, this is abin, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் மெயினான 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடியில் லே ஆஃப்ங்கிறது எதனால் நடக்குது. செகண்ட் வந்து இந்த லே ஆஃப்லேருந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக வந்து சில டிப்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வருவோம். வை லே ஆஃப். ஆக்சுவலி இந்த லே ஆஃப்க்கு வந்து நிறைய ரீசன் சொல்லுவாங்க. பட் காமனாக பார்த்தீங்கன்னா ரெண்டே ரீசன் தான் இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா அதை அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த காஸ்ட் கட்டிங் வந்து மேஜராக அவங்க யூஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா லே ஆஃப் தான். ஸோ பெஞ்சில் இருக்க எம்ப்ளாயிஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க வெளில அனுப்பிடுவாங்க. ஸோ வெளில அனுப்புறதுனால அவங்களுக்கு சேலரி கொடுக்க வேணாம். அதனால் நெக்ஸ்ட் இயரில் வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அதிகமாக காமிக்க முடியும். அப்படி காமிச்சாதான் நான் அந்த கம்பெனியில் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நியூ ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு நல்ல லெவலில் ஷோ பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் டெர்மினேஷன். அதாவது நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை, நீங்கள் உண்மையாக ரொம்ப கம்மியான பெர்ஃபார்மன்ஸில் இருக்கீங்க, உங்கள் ஒர்க்கில் வந்து உங்கள் மேனேஜருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, உங்களாடி எந்த ப்ராஃபிட்டும் கம்பெனிக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை டெர்மினேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சில ஹராஸ்மெண்ட்ஸ், அப்புறம் பாலிசி வயலேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களை ஸ்பாட்லேயே டெர்மினேட் பண்ணுவாங்க. ஸோ மேஜராக இந்த ரீசனால் தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்லேருந்து ஐடி எம்ப்ளாயிஸ் வெளில வருவாங்க. ஸோ இந்த காஸ்ட் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த விஷயம் தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. அண்ட் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனினா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க தான் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா அவங்களே ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி அதை வந்து மக்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. இது ரெண்டு டிஃபரன்ஸ் பார்க்கணும்னா டிசிஎஸ் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, சோஹோ வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. அண்ட் இந்த லே ஆஃப் நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎஸ், அதுக்கப்புறம் அசென்ச்சர், அப்புறம் இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் அதிகமான பீப்புள் வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனினா அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை எம்ப்ளாயிஸ் வேணுமோ அவங்கள ரெக்ரூட் பண்ணி ஒர்க் பண்ண வைப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு சடனாக வந்து எம்ப்ளாயிஸ் தேவைப்படுவாங்க. அதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்புளை வந்து அவங்க பெஞ்சில் வச்சிருப்பாங்க. லைக் இப்போ ஒரு 1 lakh எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா ஒரு 5000 எம்ப்ளாயி வந்து அவங்க பெஞ்சில் வச்சிருப்பாங்க. புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது எங்ககிட்ட ஆல்ரெடி இந்த ரிசோர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஸ்பாட்லேயே வந்து உங்கள் ப்ராஜெக்ட் நான் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற ரீசன்னால இந்த பெஞ்சில் வந்து பீப்புளை வச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்க்கு இந்த பெஞ்சுங்கிற கான்செப்டே இருக்காது. ஏன்னா அவங்களே ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி அதை வந்து பீப்புள் கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க புதுசாக எதுவும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் வந்து பெஞ்சுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க இடத்துல மோஸ்ட்லி தேவைப்படாது. அவங்களுக்கு என்னென்ன ஒர்க் தேவையோ அதுக்கான பீப்புள் மட்டும் தான் அவங்க எடுப்பாங்க. இன்கேஸ் வந்து யாராவது இந்த கம்பெனி விட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு பர்சன் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இப்படி தான் இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, அந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, இது ரெண்டுத்துலையும் உள்ள எம்ப்ளாயிஸ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து லே ஆஃப்க்கு வருவோம். இப்போ சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் வந்து அவங்க ப்ராஃபிட் அதிகமாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்ட் கட்டிங்காக சில பேரை எடுப்பாங்க. ஆனால் இப்போ எடுக்கிறதுக்கான நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜோஹோ மாதிரி கம்பெனியில் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஓவராலாக ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸே 10,000+ தான் இருப்பாங்க. பட் இதே சிடிஎஸ் அண்ட் தென் வந்து டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து 5 lakh எம்ப்ளாயிஸ் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சிடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 3 lakh எம்ப்ளாயிஸ் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமான ரேஞ்ச் இருக்கிறதுனால அவங்க ப்ராஜெக்ட் கிடைக்காத டைமில் வந்து அதிகமான எம்ப்ளாயிஸ் வந்து வெளில அனுப்பிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த ரேஞ்சு வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். ஈவன் நீங்கள் கூகுள் மாதிரி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி எடுத்துக்கிட்டாலுமே ஓவராலாகவே ஒரு 1,30,000 எம்ப்ளாயிஸ் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு ரியல் ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. ரீலெவல் வந்து ஒரு டெஸ்ட் டோர்னமெண்ட் பிளாட்ஃபார்ம். இதில் நீங்கள் 70% மேலே ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா ரீலெவல் வந்து உங்களுக்கு டாப் 10 கம்பெனிஸ், அதாவது 200+ மேலே உங்களோட டைப்பில் இருக்க கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணி தருவாங்க. இதில் ஏதாவது டெஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்லாட்டை புக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. அந்த இதுக்கு வந்து எந்த ஒரு டிகிரியுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட் ஆனாலும் இதில் ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ரீலெவலில் டெஸ்ட் எழுதி ஃபெயில் ஆகிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பியும் ரீலெவலில் 30 daysக்கு அப்புறம் டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் டாப் 2 கம்பெனிஸ் வந்து இப்போ ஆக்டிவாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் உங்களை வந்து ஹை பேக்கேஜ் கொடுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ரீலெவலில் ரீசெண்டாக 40 lakhs per annum பேக்கேஜ்க்கு ஒரு பர்சன் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூவும் கீழே நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதில் மினிமமாக பார்த்தீங்கன்னா 4 lakh per annum ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டெக் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 6 lakh per annum ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அப் டு வந்து 15 lakh per annum வரைக்கும் இங்கே ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. அண்ட் இது வரைக்கும் வந்து ரீலெவலில் டெஸ்ட் எழுதி ஸ்கோர் பண்ணவங்க எல்லாரோடைய லிஸ்ட்டுமே வந்து அவங்களுடைய ரீலெவல் அச்சீவர்ஸ் அப்படிங்கிற ட்விட்டர் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ட்விட்டர் பேஜோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய
இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்கறதுல என்ன வருது அண்ட் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க அமௌண்ட்டுங்கிறத வாங்குவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுங்கிறத அவங்க இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட்டாக மாற்றணும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸை கம்மி பண்ணணும், இல்லை அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கம்மியான சேலரி கொடுக்கணும். இதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக சேலரி வாங்கிட்டு இருக்க பீப்புளை வந்து வெளில அனுப்பிட்டு ஃப்ரெஷராக ஒரு பர்சன் வந்து அதே பிளேஸில் உட்கார வச்சு அந்த வேலையெல்லாம் சொல்லி கொடுத்து செய்ய சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பே பண்ணுற அமௌண்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் பேஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு 2 பர்சனை ரெக்ரூட் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்களாட்டி மேக்ஸிமம் லெவலில் முடிக்க முடியும். அப்படி முடிக்க முடியலனாலும் அவங்க ட்ரெயின் பண்ணி அதை முடிக்க வைப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ப்ராஜெக்ட்ஸ் அவ்வளோவா இல்லை, ஸோ அவங்க ப்ராஃபிட் அதிகமாக காமிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து இந்தமாரி காஸ்ட் கட்டிங் பண்ணுறது தான். ஸோ அதனால தான் நிறைய லே ஆஃப்ஸ் வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் இருக்கும். ஓகே, அதர் சைடு வந்துட்டு இப்போ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் லே ஆஃபே இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. லே ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ கோவிட் ப்ராப்ளம் வரும்போது நிறைய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் என்ன பண்ணாங்கன்னா லே ஆஃப் பண்ணி பீப்பிளை வெளில அனுப்புவாமல் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த சேலரிலேருந்து கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணி லைக் ஒரு 30% ரிடக்ஷன் இல்லை 50% ரிடக்ஷன் பண்ணி அவங்க சேலரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி வந்து அதிகமாக லே ஆஃப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்களோட எம்ப்ளாயிஸ் கவுண்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க்குங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆளை அவங்க வெளில அனுப்புனாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் அவங்க எப்படி இருந்தாலும் ரெக்ரூட் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து அதிகமாக சேலரி வாங்கிட்டு இருக்க ஒரு பர்சன் அங்கே ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதே ஒர்க்கை இன்னொரு பர்சன் வந்து நியூவாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு சூட் ஆகிறதுக்கே ஒரு 1 இயர் 6 மந்த்ஸ் அந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனை அந்த அளவுக்கு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் வெளில அனுப்ப மாட்டாங்க. அதே சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இன்னொரு 1 இயர் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதுமாதிரி நீங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு கான்ஸ்டன்டான ஒர்க்கில் வந்துட்டு அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இருக்காது. அதனால அந்த கம்பெனிலேருந்து உங்களை வெளில அனுப்பினாலும் இந்த கம்பெனிக்கு பெரிய ஒரு லாஸ் இருக்காது. அதே ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த அப்ளிகேஷன் பற்றி ரொம்ப அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஜூனியர் ஆல்ரெடி ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பர்சனாடி தான் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியும். புதுசாக ஒரு பர்சன் ரெக்ரூட் பண்ணி அந்த இடத்துல கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த ஒர்க்கில் வந்து பொட்டன்ஷியல்ங்கிறது இருக்காது. நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். ஈவன்ஸ் அந்த இஷ்யூஸ் வந்தாலும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தெரிஞ்சிருக்கும். ஒரு நியூவாக இருந்திருக்க பர்சனுக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. என்னதான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தாலும் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இஷ்யூங்கிறது டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டே இருக்கும். அதை முன்னாடி சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க. அதே நியூ பர்சன் வந்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சால்வ் பண்ணுறத விட ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த இஷ்யூ சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 20 மினிட்ஸ்லேயே நிறைய லாஸ் ஆகும் கம்பெனிக்கு. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தை வெளில அனுப்ப மாட்டாங்க. ஓகே, இப்போ கம்பெனிஸில் லே ஆஃப் அப்படிங்கிறது எதனால் நடக்குது அண்ட் வந்து எந்த மாதிரி கம்பெனிஸில் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இதே நம்ம சேவ் ஆகணும், அதாவது நம்மளை சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி தான் போக போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனிலே ஒரு நல்ல கம்பெனியில் நீங்கள் போயிட்டு ஜாப் எடுக்கலாம். லைக் வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எடுத்திங்கன்னா லே ஆஃபுங்கிறது மற்ற கம்பெனிஸோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்க கம்பெனிஸில் போய் நீங்கள் ஜாப் எடுக்கும்போது உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஜாப் எடுக்காமல் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு ஜாப் ட்ரை பண்ணி போனீங்கன்னா அங்கே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டிங்கிறது அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் போயிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கு ஜம்ப் ஆகும்போது உங்களுக்கு ஹைக்குங்கிறது கிடைக்கும். இனிஷியலாக ஒரு கம்பெனிக்கு போகும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு சேலரிங்கிறது இருக்காது. நீங்கள் ஜம்ப் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி கிடைக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிலே திருப்பி நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஜம்ப்பாக இருக்காது. ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு ஜம்ப் ஆகி ஒரு நல்ல பேக்கேஜில் உள்ள போனீங்கன்னா நீங்கள் அங்கேயே செட்டில் ஆக முடியும். பட் நீங்கள் இனிஷியலாக எடுத்தோடனே ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு போயிட்டீங்கன்னா திருப்பி ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணிங்கன்னா அது ஒரு குட் ஜம்ப் தான். அதே சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கு போனீங்கன்னா அது அந்தளவுக்கு ஒரு குட் ஜம்ப்பாக இருக்காது. அண்ட் தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான் அது அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். அதாவது உங்கள் ஸ்கில்லை நீங்கள் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா எந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டிமாண்டுங்கிறது எப்போ இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து ஜாப் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் இருந்தாலும் சரி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டிங்கிறது கம்மியாகாது. அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிமாண்ட் இருக்கிறதுனால உங்கள் ஜாபுக்கு வந்து சேலரிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆக முடியும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக அடுத்த ஒரு கம்பெனிக்கு ஜம்பும் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓகே, ஃபைனலாக சில டிப்ஸுக்கு வருவோம். ஆக்சுவலாக நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ண வரீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாப் ஃபார் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணவே முடியாது. அதாவது நான் ஜாப் மட்டும் தான் பண்ணுவேன், அதில் வர இன்கம் வச்சு மட்டும் தான் நான் வந்துட்டு என்னோட லைஃபை சர்வே பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஐடியில் ஃபாலோ பண்ண முடியாது.
மேபி நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி லைக் வந்து கூகுள் இல்லை ஜோஹோ இந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே நீங்கள் ஒரு நார்மல் சர்வீஸ் பேஸ் கம்பெனி இல்லை ஒரு மிட் லெவல் கம்பெனியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் சைடாக வந்து ஒரு பாசிவ் இன்கம் வந்து எதாவது கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ எந்த பாசிவ் இன்கம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், அதிகமாக இன்கம் தரும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இதில் நான் இம்பார்ட்டண்டாக சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் சைட்டில் ஏதாவது ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் வந்து இருக்கிற மாதிரி ஏதோ விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுறது ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். உங்களை நீங்கள் அப்ஸ்கிலும் பண்ணணும், அட் த சேம் டைம் வந்து சைடில் ஏதாவது இன்கம் வரதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியில் அதிகமாக ஒரு டெக்னாலஜி தெரியுது அப்படின்னா அந்த டெக்னாலஜி வந்து இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணலாம். ஸோ டீச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து சைடு இன்கம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களோட அமௌண்ட் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து நீங்கள் பாசிவ் இன்கமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம தெளிவாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு எடுத்தோடனே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு போகாமல் சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் நீங்கள் இனிஷியலாக எடுத்தோடனே உங்களுக்கு எந்த ஜாபும் வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஜாப் எடுத்துட்டு ஒரு 2 ஜம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பேக்கேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு டைம் எடுத்தாலும் ஒரு நல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு போயிட்டு நீங்கள் அங்கே ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு 5 years 6 years ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டிங்கிறது அதிகமாக இருக்கும். அண்ட் தென் அதில் வர இன்கம் மட்டுமே வச்சு உங்கள் லைஃப் நீங்கள் ரன் பண்ணிட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பாசிவ் இன்கம்லேருந்து வர எக்ஸ்ட்ரா இன்கம்மை நீங்கள் உங்கள் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்கம்ல நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்கம் வேணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு கம்பெனி ஜம்ப் பண்ணாமல் அந்த கம்பெனிலே வந்து ஸ்டிக்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிக டைம் வந்து சர்வை பண்ண முடியும் ஐடியில். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி போக போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட பொட்டன்ஷியல் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். லைக் வந்து இப்போ ஜோஹோ போகிறீங்க அப்படிங்கும்போது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாய்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 people தான். பட் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளோங்கிறத பார்க்கணும். இன்கேஸ் அவங்க வந்து காஸ்ட் கட்டிங் பண்ண நினச்சாலுமே எம்ப்ளாயிஸ் வெளில அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ங்கிறது கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாமல் கம்மியாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் வெளில அனுப்பதை யோசிக்க மாட்டாங்க. அவங்க ப்ராடக்ட் வந்து எப்படி அவங்க அதிகமாக சேல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ எம்ப்ளாயிஸ் வந்து டெர்மினேட் பண்ணி காஸ்ட் கட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் போகாமல் எது வந்து அவங்க ப்ராடக்ட் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகமாக ரெவன்யூ எடுத்துகிட்டு இருக்க கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஜாப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஃபைனலாக ஆட் பண்ணணும்னு நினைக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி சர்வீஸ் பேஸ் கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா இதில் ஒர்க்குன்னு பார்க்கும்போது ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் காமனாக ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ப்ராஜெக்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் சில ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒர்க் கம்மியாக இருக்கிற ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய பாசிவ் இன்கம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில்லை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஜம்ப் ஆகலாம், இல்லை நெக்ஸ்ட் கம்பெனிக்கு ஜம்ப் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் பாசிவ் இன்கமையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்தமாதிரி சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு லோ ஒர்க் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து உங்கள் கமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்கேஸ் ரிப்ளை பண்ணல அப்படின்னாலும் அதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் ஃபியூச்சரில் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.